மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம். தொடர்ந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவா பேசிக் கொண்டு இருக்கிற PR சுந்தர் அவர்கள் அண்ணன் சீமானை சந்திச்சிருக்கிறாரு. இருவரும் பரஸ்பர நலம் விசாரிச்சிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அண்ணன் சீமானுடைய ஃபேன். நேற்று நான் அவர் நேரில் போய் பார்த்து பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்திய அரசியல், தமிழக அரசியல், உலக அரசியல் எல்லாமே பேசணும். ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை மாநில அந்தஸ்து பெறுகின்ற அளவுக்கு அந்த கட்சியை அவர் வளர்த்துருக்கிறாரு. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் மரியாதையாக அவருடைய கட்சியினர் எல்லாரும் அண்ணன்னு கூப்பிட்றாங்க. ஏன் இலங்கை தமிழர்களுக்கு பொருந்தக்கூடாது? இதை பல கட்சிகள், தமிழகத்தை சேர்ந்த கட்சிகள் இதை பெரிதுபடுத்தி பிரபலப்படுத்தி பேசணும். அதுக்கு அண்ணன் சீமான் சொன்னார், நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோங்க அப்படின்னா. அப்போ கூட ஒரு விஷயத்தையும் சொன்னார், அது நடந்தால் எந்த கட்சிக்கு லாபம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னார். அது என்னுடைய மனைவி அவருக்கு ஃபேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார் சீமான். நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே ஒரு நாள் வரேங்க, சகோதரியை நான் கேட்டதா சொல்லுங்க, சகோதரியை நான் நலம் விசாரிச்சதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. பங்குச்சந்தை நிபுணராக இருக்கக்கூடிய PR சுந்தர் தமிழ்நாட்டினுடைய பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாரு. நடிகர் விஜயனுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கக்கூடிய PR சுந்தர் தொடர்ந்து விஜயனுடைய அரசியலை விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில ஒரு அற்புதமான கேள்வி, சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. திமுக அதிமுக மாற்றா ஏற்கனவே தான் சீமான் இருக்கிறார்ல, அப்ப நீ எதுக்கு வார? அப்ப நீ வாரன்னா மாற்றா இருக்கக்கூடிய சீமானை விட நீ எந்த விதத்தில் பெஸ்ட்டு? சீமான் சொல்லாததை நீ அப்படி என்ன புதுசாக சொல்லிட்ட? சீமான் செய்யாததை நீ என்ன அப்படி செஞ்சிட்டேன்னு ஒரு அற்புதமான கேள்வியை எழுப்புறாரு. திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்குமே எனக்கு பிடிக்காது, இதுக்கு என்ன ஒரு மாற்று வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க அதுல ஆல்ரெடி சீமான் இருக்கிறாரு. சோ அந்த மாற்றத்து இல்லாம இன்னொரு மாற்றம் வேணும் அப்படின்னா அப்ப நீங்க எந்த மாற்றத்தை சொல்றீங்க? சீமான் சொல்லாத எந்த விஷயத்தை நீங்க சொல்றீங்க? சீமான் சொல்றாரு மன்னராட்சி தான் சொல்றாரு. சீமான் சொல்றாரு திமுக அதிமுக ரெண்டும் ஊழல் கட்சி தான், ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரே மட்டை தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லாததை எதை நீங்க சொல்றீங்க? அவரு பணக்கார நண்பர்களை கூட வச்சுக்கின்னு அதை சொல்லலை, நீங்க பணக்கார நண்பர்களை கூட வச்சுக்கின்னு நீங்க சொல்றீங்க. சோ அப்ப நம்பகத்தன்மை மக்களுக்கு யார் மேல வரும்? திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பிடிக்காதவர்கள் சீமான் கட்சி தான் விரும்புவாங்களே தவிர விஜய் கட்சி விரும்ப மாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி விஜயை மக்கள் திமுகவோட கம்பேர் பண்ணி பார்க்காம சீமானோட கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஓட்டு போடுற முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஏன்னா முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை, வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, அதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பதவி. அப்படிப்பட்ட பதவியில் திரைக்கவர்ச்சியில் போய் நம்ம ஓட்டை போட்டு ஒரு கூத்தாடியை உட்கார வச்சுட்டா அதற்கான பின்விளைவுகள் மிகப்பெரிய அளவில் மோசமாக இருக்கும். அதனால மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத PR சுந்தர் சொல்றாரு. இந்த திமுக அதிமுக கட்சியில் பல ஆண்டுகளாக இருந்து நல்லா ஊழல் செஞ்சு பதவி அனுபவிச்சு ஏகப்பட்ட சொத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் யாரும் வரலை. ஆனால் விஜய் கட்சியில் திமுகவில் ஊழல் செஞ்சவனா அதிமுகவில் ஊழல் செஞ்சவனா இப்போ தாவேக்கால இருக்கான். தனிச்சு போட்டி அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. எந்த வரைக்கும்? சாகிற வரைக்கும், நாங்கள் செத்து சுண்ணாம்பானாலும் சரி கடைசி வரைக்கும் நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படிங்கிறதுல சீமான் உறுதியாக இருக்கிறாரு. இப்பவே என்ன, ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிரும், அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா, அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய் செத்து சாம்பனால ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிரும், அது ஒண்ணும் இல்லாம போயிட்டு போயிடுது. நான் மக்களுக்கானவன், என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா விஜய் அப்படி இல்லை. கூட்டணிக்கு கூவி கூப்பிட்டு பார்த்தான், எவனும் வரலன்னு இப்ப தனிச்சு போட்டிடுறான். அதுதான் ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, விஜய் உண்மையிலேயே உளமாற தனிச்சு போட்டிடல, ஆனா சீமான் தான் உண்மையிலேயே தனிச்சு போட்டிடுறார் அப்படிங்கிற கருத்தை ரங்கராஜ் பாண்டே பதிவு செய்யறாரு. விக்கிரவாண்டியில நீங்க பேசும்போது மக்களோட கூட்டணிக்கு போறோம்னு சொன்னீங்களா? எங்களுக்கு யாரும் வர வேண்டாம், நாங்க யாரும் சேர்க்கணும், சீமான் சொல்லிட்டே இருந்தாரு. நாங்க யாரும் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா? அப்படி வாங்கன்னு தான் வள விரிச்சீங்க. வருவாங்கன்னு தான் சொன்னீங்க. பின்னாடி பாருங்க, செங்கோட்டையனே இப்ப வரைக்கும் சொன்னார் 23ஆம் தேதி பாருங்க, தை பிறந்தால் வழி, தை முடிய போதே யாரும் வரல. எங்க அண்ணன் சீமான் பேட்டிக்கு பேட்டி, பேச்சுக்கு பேச்சு, மேடைக்கு மேடை சொல்றாரு. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரே ஒரு முறை நாங்க தனித்து போட்டிடுவோம், எங்களுக்கு யார் தெய்வம் தேவை ஒரு தடவை சொன்னார். ஞாபகம் ரீகால் பண்ணுங்க, நான் மறந்துருக்கு போறேன், நீங்க கரெக்டா பாக்குறீங்க. ஒரு நாள் சொல்லுங்க. இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சிக்கு 40% ஓட்டு வந்துடும், அப்ப மத்தவங்க ஆந்திராவில் ஓட்டு போடுவாங்களா? ஏதாவது ஒரு கற்பனைக்கு ஒரு அளவு வேண்டாமா? கடந்த 15 வருஷமா இந்த நாம் தமிழர் கட்சியினர் இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த தமிழ் நாட்டுக்காக
அவ்வளோ தியாகங்களை செஞ்சுருக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் தன்னுடைய இளம் வாழ்க்கையை புள்ளா, இளமை காலத்தை புள்ளா இந்த நாட்டு மக்களுக்காக செலவு செஞ்சுருக்கிறாங்க. இரவு பகல் பார்க்காம மழலையர்ல இருந்து முதியவர் வர இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறாங்க. எத்தனை தாக்குதல்கள், எத்தனை மிரட்டல்கள், எத்தனை வழக்குகள், அத்தனையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நிக்குதுன்னா அது மக்களை பெரிதும் நேசிக்கிறதுனால தான். சமீபத்தில் கூட இந்த கல்குவாரியை தடுக்கிறதுக்காக போராட்டம் பண்ண, அதுக்கு எதிராக காவல்துறையிட்ட புகார் அளித்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அந்த கல்குவாரி நடத்துகிற கும்பல்னால சரமாரியா வெட்டப்பட்டிருக்கிறாரு. இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்படி உயிரை கொடுத்து தாம் மொழியை காக்க, இந்த நாட்டின் வளங்களை காக்க, இந்த மக்களை காக்க நாம் தமிழர் கட்சியினர் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் செய்த தியாகத்துக்கு பதில் என்ன? மக்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு விஜயை பற்றி மக்கள் யோசிக்கணும். இப்போ பாபநாசம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அனீஸ் பாத்திமா அவர்கள் வேட்பாளராக களமிறங்குறாங்க. அண்ணன் சீமானால வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்ப்பிணியா இருக்கிறாங்க, 5 மாத கர்ப்பம். அப்படி இருந்தும் தன் குழந்தையை தன் கருவிலை சுமந்து கொண்டும் இந்த நாட்டுக்காக பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அறிவார்ந்தவர்களின் வயிற்றில் 5 மாத கருவை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பீர்கள். நான் எனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு நல்ல நாடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஏன்னா என் பிள்ளைக்கு தெரியாது, என்னுடைய பணிக்கூடத்தில் அவங்க விளையாடி கொண்டிருக்கிற என் பிள்ளைக்கு தெரியாது, நிலத்தில் தான் வெளியே வந்தால் மலைகள் இல்லை, தான் வெளியே வந்தால் சாப்பிடுவதற்கு நஞ்சில்லாத உணவில்லை, தான் வெளியே வந்தால் தன் நிம்மதியாக சுதந்திரமாக கருத்துரிமையோடு வாழ்வதற்கு தான் இந்த நிலத்தின் பெரும்பான்மையினராக இந்த நிலம் தன்னை அனுமதிக்க விடவில்லை, இந்த நிலம் தம்மை எதற்கும் அங்கீகரிக்கப்படவில்லை என் பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இத்தனையும் இல்லை என்று. அதனால் என் பிள்ளைக்கு ஒரு ஆகச்சிறந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்கான சுயநலத்தோடு தான் நான் இடத்துல நிற்கிறேன். அனீஸ் பாத்திமா அம்சத்து தம்பதியினருடைய திருமணத்தை நான் சீமான் தான் நடத்தி வச்சாரு. அப்படி எண்ணற்ற தியாகங்கள், தன்னுடைய வாழ்க்கையை பார்க்காம அந்த நாட்டின் மீது பெரிதாக அன்பு வச்சு அக்கறை வச்சு உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை மக்கள் கைவிடக்கூடாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் மக்கள் வாக்கு செலுத்தணும். ஐயா தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழுக்காக, இந்த மக்களுக்காக உழைச்சவர். தான் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்ச சொத்தை ஃபுல்லா இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்டவர் இறந்து போனதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி முழுமையாக கொரோனா காலத்தில் கூட அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் செய்து அவரை வழி அனுப்பி வச்சாங்க. இப்போ அவருக்கு அடுத்ததாக அவருடைய பிள்ளை ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் இந்த கட்சிக்காக, இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்கு நிற்கிறாங்க. கொரோனா என்ற கொடிய காலத்தில் கொடுந்தொற்றில் யாருமே இன்னொரு மனுஷங்களை கூட தொட முடியாது. பாப்பாவை இழந்து நின்றோம். அப்பது இரு கைகளையும் விரித்து, வா மகளே, இந்த இனத்தின் திருமகளே என்றை வாரி அணைத்து கொண்டது எனக்கு நாம் தமிழர் கட்சி தான். அமமுகவினர் என்னுடைய பாப்பாவுடைய இறுதிச் சடங்கை செய்தார்கள், ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள், எல்லாமே நடந்தது. ஆனால் எல்லாருமே அதற்கு பிறகு தனித்து விடப்பட்டு எல்லாம் தள்ளி தள்ளி போய் நின்ற போது என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் தான், நான் உனக்கு பின்னாடி நிற்கிறேன், உன் நிழலாக நிற்கிறேன் என்று சொல்லி இத்தனை சொந்தங்களையும் உறவுகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அவர்களுக்கும் நம்பிக்கையாக உண்மையாக நான் இருப்பேன். அவர்கள் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இந்த இயக்கத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். நாங்கள் மதம் மாற்றுவாங்கிறதுக்காக வரல. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் தமிழர் கட்சிக்காக தலைமுறை தலைமுறையாக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி கடந்த 15 ஆண்டுகளா தன்னுடைய உயிரையே, தன்னுடைய உணர்வையே, தன்னுடைய உழைப்பையே கொடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்தணும். நாம வேலை பார்க்குற இடங்கள்லயே சீனியாரிட்டி பார்த்து தான் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அவங்களுடைய திறமை, அவங்களுடைய உழைப்பு அதெல்லாம் பார்த்து தான் ப்ரொமோஷன். அப்படித்தானே எல்லா துறைகள்லையும் நடக்குது. அப்போ அதே போல தானே அரசியல் துறையிலையும் இருக்கணும். இந்த அரசியலுக்காக, இந்த மக்களுக்காக இதுவரை அவன் எவ்வளோ அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா அப்படிப்பட்ட தலைவருக்கான முக்கியத்துவத்தை மக்கள் கொடுக்கலைன்னா நாளைக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களோட வயசு கம்மியாக இருக்கிறவன், உங்களோட அனுபவம் இல்லாதவெல்லாம் உங்களுக்கு மேலதிகாரியாக உங்களை மிரட்டுமா? அதே போல் ஒரு பள்ளி சிறுவன் கடுமையாக உழைக்கிறான், அவன் கடுமையாக படிக்கிறான், அவன் ரொம்ப திறமையானவனாக இருக்கான். ஆனாலும் அவனுக்கு வழங்கப்பட வேண்டிய முதல் மதிப்பெண்ணை வழங்காமல் வேறு ஒருத்தர், இந்த தகுதி இல்லாத ஒரு நபருக்கு அவர் பணம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே, ஒரு பெரிய செலிபிரிட்டியோட பிள்ளைங்கிறதுக்காகவே அவனை முன்னாடி கொண்டு வச்சா அது எப்படி இருக்கும்? அதை மக்கள் ஏற்கிறோமா? அந்த இடத்துல நம்ம எவ்வளோ பெரிய மன வேதனைக்கு ஆட்படுறோம்.
அப்போ அதே போலத்தான் இந்த அரசியலும். இந்த இடத்துலையும் வந்துட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, யாருனுடைய திறமையை அனுபவத்தை பாராட்டி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை மக்கள் கொடுக்கணும். இதையெல்லாம் சிந்தித்து மக்கள் வருகிற தேர்தலில் வாக்கு செலுத்தணும். அப்படி பார்த்தால் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரே சக்தியாக, ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. ஒரே தலைவராக அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கிறது. நாம் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரே சின்னம் விவசாய சின்னம் மட்டும்தான். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம்.